Hi everyone, welcome back to my channel. This is Shwati from Swastika Designs. Weaving ku தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பேசிக் மெட்டீரியல்ஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த வீடியோ. பிகினர்ஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நார்மல் ஸ்கேலில் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. ஸோ அதுக்கு வந்து எல் ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன்ஸ் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு எந்த இஷ்யூவும் வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹிப் கர்வ் ஸ்கேல். இந்த ஸ்கேல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. குர்த்தி டிராஃப்டிங்கில் வந்து வேஸ்ட்டு டு ஹிப் லைன் ஜாயின் பண்ணுறதுக்கு, பேண்ட்டு டிராஃப்டிங்க்கு, ஃபுல் ஸ்லீவ் டிராஃப்டிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேல். இந்த குட்டி எல் ஸ்கேல் வந்து பேட்டர்ன் டிராஃப்டிங், பேப்பரில் பேட்டர்ன் டிராஃப்டிங் பண்ணும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்ச் டேப், நீடில் வந்து சைஸஸ்ஸு. ஸோ ஒவ்வொரு சைஸ் வந்து ஒவ்வொரு ஃபேப்ரிக்கு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த சைஸஸ் கிடைச்சா வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ்க்கு வந்து 16 நீடில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீடில் பற்றி. அதை வந்து செக் பண்ணி பாருங்கள், கீழே லிங்க் கொடுக்குறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாபின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃப்ரெஞ்ச் கர்வ், அப்புறம் வந்து பேப்பர் கேன்வாஸு, நெக்கு ஃபினிஷிங்க்கு, காலர் ஃபினிஷிங்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். த்ரெட் பாக்ஸ், மார்க்கிங் சாக்கு, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மார்க்கிங் சாக் இருக்கும். இது வந்து கிளாஸ் மார்க்கிங் சாக், ஒயிட் மார்க்கிங் சாக்குன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பாக்ஸாக வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நான் இரேசபிள் தான், பட் டஸ்ட் ஃப்ரீ மார்க்கிங் சாக்கு. ப்ளூ அண்ட் பிங்க் வரும். பாட்லி பால்ஸ் பண்ணுறதுக்கு அந்த குட்டி பால்ஸு, மார்க்கரு, இது வந்து மார்க்கிங் பென்சிலு, இது வந்து கிளாஸ் வாட்டர் மார்க்கிங் பென்னு, சீம் ரீப்பர், ட்ரேசிங் வீலு, மார்க்கர் பேட்டர்ன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதுவும் வந்து எக்ஸ்ட்ராவாக மார்க்கர்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருப்பேன் பேட்டர்ன் டிராஃப்டிங்க்கு, வீடியோவுக்கு கிளாரிட்டிக்காக. அது வந்து பைப்பிங் த்ரெட். இது வந்து ஜிக்ஸாக் சிசர், பேட்டர்ன் மேக்கிங்க்கு சிசர் தனியாக வச்சுருப்பேன். அப்புறம் ஃபேப்ரிக் கட் பண்ணுறதுக்கு தனி சிசர் வச்சுருப்பேன். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லைன்னா கண்டிப்பாக ஃபேப்ரிக் ஜிக்ஸாக் சிசர் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். த்ரெட் வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் வெளியே வந்துகிட்டே இருக்கும். அது கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜிக்ஸாக் சிசர் யூஸ் பண்ணுறோம். ஜிப்பர் இருக்கும், இன்விசிபிள் ஜிப்பர். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் எலாஸ்டிக். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் செய்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபேப்ரிக் பேண்ட்ஸு, கலர் பேண்ட்ஸு. ஸோ இது வந்து ப்ரெஸ்ஸிங் பட்டன், நீடில் வந்து ஹூக்கு, நீடில் இன்சர்ட்டர் இது. ஓகே, இது வந்து பெல் பென். இது வந்து ஹூக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக பேட்டர்ன் டிராஃப்டிங்க்கு வந்து மெயினாக சிசர் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேசிங் பேப்பர். இந்த ட்ரேசிங் பேப்பர் வச்சு இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் எல்லாமே ட்ரேஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். நான் பேட்டர்ன் டிராஃப்டிங்க்கு வந்து இந்த ரோல் தான் யூஸ் பண்ணுவேன். சார்ட் யூஸ் பண்ணுவேன். இது அதை விட இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இது மாதிரி ஒரு ரோல் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோட ரேட் 220 தான். ஓகே, அதுக்கப்புறம் எலாஸ்டிக். ஓகே, இது வந்து 1/4 1/2 இன்ச் எலாஸ்டிக்கு. அதுக்கப்புறம் இது வந்து 1 இன்ச் எலாஸ்டிக். இந்த மாதிரி எலாஸ்டிக் நீங்கள் ரோல் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இல்லை மேக்ஸியில் வந்து எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டு கேன்வாஸு. இது வந்து நெக்கு கேன்வாஸ். நெக்குக்கு வந்து இது வந்து அயன் பாக்ஸில் வந்து அயன் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நெக்கு ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து குட்டி குட்டி நாச்சஸ் மாதிரி போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணும்போது கூட அந்த நெக் வந்து பிரியாமல் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். இதுதான் பேசிக் ரெக்குயர்மெண்ட் ஃபார் சீவிங் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாமே எல்லா பர்பஸுக்குமே இது எல்லாத்துக்குமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.